بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்து ஷர்ஹ் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்கின்ற சூராவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். முதலிலே நாம் இந்த சூராவின் பெயர்களை பார்ப்போம். இந்த சூராவுக்கு சூரத்து ஷர்ஹ் என்பது பிரபலியமான பெயர். அதேபோன்று அலம் நஷ்ரஹ் என்றும் இந்த சூராவுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. சூரத்துல் இன்ஷிராஹ், சூரத்துல் யுஸ்ர் போன்ற பெயர்களும் சிலரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே இந்த சூராவுக்கு அலம் நஷ்ரஹ் என்கின்ற பெயர் ஏன் வந்தது என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. இந்த சூராவின் ஆரம்பமே அப்படித்தான் இருக்கிறது, அலம் நஷ்ரஹ். அஷர்ஹ் என்ற பெயர் ஏன் வந்திருக்கிறது என்றால், இந்த சூறாவிலே ஷர்ஹை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, விரிவாக்கல் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுக்காக உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா? நஷ்ரஹ் என்ற சொல்லிலிருந்து அஷர்ஹ் விரிவாக்குதல் என்ற சொல் வந்திருக்கிறது. அதே போன்று இன்ஷிராஹ் விரிவாகுதல் என்கின்ற சொல்லும் இந்த மூல சொல்லிலிருந்து தான் வந்திருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த சூறாவுக்கு அலம் நஷ்ரஹ் அல்லது சூரத்து ஷர்ஹ் என்ற பெயர்கள் முக்கியமான பெயர்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில், அதாவது ஹிஜ்ராவுக்கு முன்னர் இறக்கியருளப்பட்டதா அல்லது மதீனா வாழ்க்கை ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கியருளப்பட்ட மதனி சூறாவா என்று பார்க்கிற பொழுது இந்த சூரா மக்கி சூரா, இதில் மாற்று கருத்து இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மக்கி சூரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையிலே இறக்கியருளப்பட்ட சூரா. அடுத்ததாக இந்த சூறாவின் நோக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த சூறாவின் பிரதானமான நோக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருளி இருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள். அடுத்ததாக இந்த சூறாவில் பிரதானமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம். முதல் விடயம், அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளி இருக்கின்ற அருட்பாக்கியங்களை, அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருட்பாக்கியங்களை சொல்லி காண்பித்திருக்கின்றார். அவர்களுடைய உள்ளம் விரிவாக்கப்படுதல், அடுத்ததாக அவருடைய அந்தஸ்தை, அவர்களை பற்றிய புகழை உயர்த்தியிருப்பது, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை நீக்குவதாக வாக்களித்தல், இதெல்லாம் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள். இரண்டாவதாக இந்த சூறாவிலே பேசப்படுகிற பிரதானமான ஒரு விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்தும் நன்மைகளை செய்து நற்காரியங்களிலே ஈடுபடுவதற்கு அல்லாஹு தஆலா ஆர்வமூட்டியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலாவிடம் இருக்கக்கூடிய நன்மையை, அல்லாஹு தஆலா இடம் இருக்கக்கூடிய கூலியை, அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிற நலவுகளை அவனிடமே எதிர்பார்க்குமாறு சொல்லி அல்லாஹுவையே முன்னோக்குமாறு சொல்லியிருப்பது, கட்டளையிட்டிருப்பது. இந்த இரண்டு விடயங்களும் தான் பிரதானமாக இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது.
அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இப்போது இந்த சூறாவுக்கு வருவோம். இந்த சூறாவிலே 8 ஆயாக்கள் இருக்கின்றன. முதல் ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை பார்ப்போம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அலம் நஷ்ரஹ், நாங்கள் விரிவாக்கவில்லையா, லக்க உமக்காக, நபியே உமக்காக நாம் விரிவாக்கி தரவில்லையா, சத்ரக் உம்முடைய நெஞ்சத்தை, உம்முடைய உள்ளத்தை. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் என்றால், நபியே உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி தந்திருக்கின்றோம். உள்ளத்தை விரிவாக்கி கொடுத்தல் என்பது அல்லாஹ் அடியானுக்கு செய்கிற ஒரு அருட்பாக்கியம். அப்படி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயத்தை, நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுத்திருக்கிறான் என்றால் என்ன? அதாவது நேர்வழியின் பக்கம் அவர்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்திருக்கிறான். ஈமானின் பக்கம் உள்ளத்தை திறந்து கொடுத்திருக்கிறான். சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு உள்ளத்தை திறந்து கொடுத்திருக்கிறான். சத்தியத்தை எடுத்து நடப்பதற்கு உள்ளத்தை திறந்து கொடுத்திருக்கிறான். உள்ளத்தை விசாலமாக்கி இருக்கிறான். தஅவா பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு, அந்த பிரச்சாரத்தின் மூலமாக வருகிற சுமைகளை சுமந்து கொள்வதற்கு உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றான். அதாவது விசாலப்படுத்தி இருக்கிறான். கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கு உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கிறான். எனவே உள்ளம் விரிவாக்கப்பட்டால் உள்ளம் இலகுவாகும். உள்ளம் விரிவாக்கப்படுவதற்கு மாற்றமானதுதான் உள்ளம் இறுக்கமாக்கப்படுவது. இங்கே உள்ளம் இறுக்கமாக ஆக்கப்படவில்லை, உள்ளம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளம் விரிவாக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த தாங்குகின்ற சக்தி இருக்கும். எனவே உள்ளம் விரிவாக்கப்படுவது என்பது ஒரு விரிவான ஒரு கருத்து. அதிலே பல விடயங்கள் உள்ளடங்கும். இதிலே எதுவும் உள்ளடங்கும் என்றால், நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்தை விரிவாக்கி இருக்கிறான் என்பதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து உள்ளத்தை வெளியிலே எடுத்து, இதயத்தை எடுத்து, அதனை ஜம்சம் நீரினால் கழுவி அதிலே ஞானத்தையும் ஈமானையும் நிரப்பி உள்ளே திரும்பவும் வைத்தார்கள் என்பதும் அடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் 2 முறை விளக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் பாதியத் பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய ஹலீமா அம்மையார் அவர்களிடத்திலே பாலூட்டப்படுகிற அந்த வயதிலே, அங்கே வளர்க்கப்படுகிற வயதிலே பாலூட்டப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் வளர்த்தார்கள். அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை இவ்வாறு நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்வதற்கு முன்னாலும் இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் விளக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அவருடைய உள்ளத்தை பிளக்கின்றார்கள். ஷைத்தானுடைய பங்கை, ஒரு துண்டை அங்கே இருந்து எடுக்கின்றார்கள். அதனை ஒரு தட்டிலே, தங்கத்தட்டிலே வைத்து ஜம்சமால் கழுகி திரும்பவும் அதனை சரி செய்கின்றார்கள். அதே இடத்திலே வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு நடப்பதை சிறுவர்கள் பார்த்து உடனே அவர்களுடைய செவிலித்தாயிடத்திலே போய் சொன்ன பொழுது, அவர்கள் அங்கே வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஹம்மத் கொலை செய்யப்பட்டு விட்டார், இன்ன முஹம்மதன் கது குதில், இந்த நிகழ்வை பார்த்து. அப்போது அவர் வீட்டிலே உள்ளவர்கள் அங்கே வந்து பார்க்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறம் மாறி இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய நெஞ்சிலே அந்த தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இது நபி அவர்கள் சிறிய வயதிலே நடந்தது. சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுக்கு முன்னால் மக்காவிலே வைத்து அவர்களுடைய நெஞ்சம் பிளக்கப்பட்டு, அது அங்கே உள்ள உள்ளம் தங்கத்தட்டிலே வைக்கப்பட்டு, அது அவர்களுடைய ஜம்சம் நீரினால் கழுவப்பட்டு தங்கத்தட்டிலே வைக்கப்பட்டு, ஞானமும் ஈமானும் அவர்களுக்கு நிரப்பப்பட்டது. பிறகு மீண்டும் அதே இடத்திலே பொருத்தப்பட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு, வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம்
விரிவாக்கப்பட்டிருக்கிறது பல விதத்தில். இப்போது நாம் சொன்னதும் அது உள்ளம் விரிவாக்கப்படுவதிலே ஒரு பகுதி தான். அதல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் தாராள மனமாக இருந்தது. தாராள தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை பலர் கஷ்டப்படுத்துகிற பொழுதும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியாக இருக்கவில்லை. அந்த உள்ளம் விரிவாக்கப்பட்ட உள்ளமாக இருந்தது. இது அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய அருள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது இதை கேட்டிருக்கிறார்கள். ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி. முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறார்கள்? ரப்பி, என்னுடைய ரப்பே, இஷ்ரஹ்லி சதுரி, என்னுடைய சதுரை, என்னுடைய நெஞ்சை, நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கி தருவாயாக. வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை எனக்கு இலகுபடுத்துவாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரச்சாரம் செய்வதற்கு கட்டளையிடுகிறான். ஃபிரௌனிடம் செல்வதற்கு கட்டளையிடுகிறான். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்கிற மனவலிமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவருடைய உள்ளம் விரிவாக்கப்பட வேண்டும். அதனால் அல்லாஹு தஆலா இடத்திலே அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். சூரத்து தாஹாவுடைய 25, 26வது ஆயாக்களிலே தொடர்ந்து வரக்கூடிய ஆயாக்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரத்துல் அன்ஆமுடைய 125வது ஆயாவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் யுரிதில்லாஹு أن يهديه يشرح صدره للإسلام. அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவருடைய சதுரை, நெஞ்சை இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கி கொடுக்கின்றான். இனி ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது, சரியான கல்வி ஞானம் கிடைப்பது, ஈமான் கிடைப்பது, அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் அவருடைய நெஞ்சை விரிவாக்கி கொடுப்பது அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நேர்வழி. யாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி கொடுக்க நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹு தாலா விரிவாக்கிவிடும். அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், இஸ்லாத்தை அங்கீகரித்துக் கொள்வார். அவருடைய உள்ளம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விசாலமாக இருக்கும். وَمَنْ يُرِدْ أَنْ يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا. அல்லாஹு தாலா யாரை வழிகெடுப்பதற்கு நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை ضَيِّقًا, இறுக்கமானதாக, கஷ்டமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். எனவே உள்ளம் விரிவடைவதும் அது இறுக்கமாகுவதை பற்றியும் அல்லாஹு தஆலா இங்கே பேசுகிறான். எனவே உள்ளம் விரிவடைவதற்கு மாற்றமானது அந்த உள்ளம் இறுக்கமாக இருப்பது. சூரத்து ஜுமருடைய 22வது ஆயாவுடைய அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹ். எவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம், எவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹு தாலா விரிவாக்கி கொடுத்திருக்கிறானோ அவர் தன்னுடைய இறைவனிடமிருந்து ஒரு நூறிலே, ஒளியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இஸ்லாத்தின் பக்கம் ஒருவருக்கு வழிகாட்டப்படுவது, அதனை அல்லாஹு தாலா உள்ளம் விரிவாக்கப்படுவது என்று சொல்கின்றான். அல்லாஹு தாலா தொடர்ந்து அந்த ஆயாவுல என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் பக்கம் ஒருவருடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுத்து அவர் தன்னுடைய ரப்பிடமிருந்து நூறிலே, ஒரு தெளிவான ஞானத்திலே இருக்கின்றார். இப்படியானவரும் அதல்லாமல் உள்ளம் வன்மையானவரும் சமம் இல்லை என்று சொல்கின்றார். ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹுடைய திக்ரை விட்டும் உள்ளம் வன்மை அடைந்திருக்கக்கூடியவர்கள், இப்படியானவர்கள் எதிலே அவர்களுக்கு கேடுதான் என்றால் சொல்ல. உள்ளம் விரிவாக்கி கொடுக்கப்படுவது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளம் விசாலமாக்கி கொடுக்கப்படுவது மாற்றமானதுதான் உள்ளம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹுவை நினைக்காமல், அல்லாஹு தாலாவுடைய உபதேசங்கள் உள்ளத்தில் நுழையாமல் உள்ளம் வன்மை அடைந்திருப்பதற்கு மாற்றமான ஒரு நிலை. உலாயிக ஃபீ ضلال முபீன். அப்படியானவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த ஆயாவில் சொல்கின்றான். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் 2வது ஆயாவுக்கு வருவோம். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வவதஅனா அன்க விஸ்ரக். முதலாவது ஆயாவிலே அல்லாஹ் நாம் உம்முடைய உள்ளத்தை, உம்முடைய நெஞ்சத்தை உமக்காக விரிவாக்கி தரவில்லையா என்று கேட்பதன் அர்த்தம் விரிவாக்கி தந்திருக்கிறோம். அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை எப்படியும் கேட்கலாம். அவ்வாறு செய்யவில்லையா, அப்படி கேட்கின்ற பொழுது அது அதனுடைய உறுதி, அந்த வார்த்தை உறுதியாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக தந்திருக்கிறோம், பார்க்கின்ற எல்லோருக்கும் அது தெரியும். அப்படியான ஒன்றுக்கு தான் அந்த அவ்வாறு சொல்ல முடியும், எல்லோரோடும் அறியப்பட்ட ஒரு விடயம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராள தன்மை உடையவர்களாக, நோவினை செய்யப்படுகிற பொழுது கூட பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக, தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, உள்ளம் விரிவாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எல்லா விதத்திலும் நபி அவர்களுடைய நெஞ்சம் விரிவாக்கப்பட்டிருந்தது. وَوَضَعْنَا عَنْكَ وِزْرَكَ. இரண்டாவது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَوَضَعْنَا, நாங்கள் வைத்து விட்டோம், தாழ்த்தி விட்டோம், இறக்கி வைத்தோம். وَوَضَعْنَا, நாம் இறக்கி வைத்தோம், அன்க, உம்மை விட்டோம், விஸ்ரக், உம்முடைய குற்றத்தை, பாவத்தை, அதாவது உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக நாம் மன்னித்து விட்டோம். விஸ்ர் என்பது பாவம். விஸ்ர் என்பது அடிப்படையில் பாரத்தை குறிக்கும். பாவம் என்பது ஒரு மனிதனுடைய அவனுடைய தலைக்கு மேல் இருக்கின்ற ஒரு பாரத்தை போல. எனவே உம்முடைய பாவ சுமையை, ஒரு சுமையை போல. விஸ்ர் என்பதற்கு அரபு மொழியிலே அடிப்படை அர்த்தம் சுமை, உங்களில் இருக்கிற பாரம், சுமை. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் முதல் ஆயாவிலே நஷ்ரஹ். ஷர்ஹ் என்பது விரிவாக்குதல், விசாலப்படுத்துதல், திறந்து கொடுத்தல். அதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தம், திறந்து கொடுத்தல், அதாவது தெளிவுபடுத்துதல். அதேபோல் விஸ்ர் என்பதுடைய அடிப்படை அர்த்தம் பாரம். எனவே பாரத்தை, பாவ சுமையை உங்களை விட்டும் நாங்கள் கீழ் இறக்கி இருக்கிறோம். வதா என்ற கீழே, மேலிருந்து கீழே இறக்குவதற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. وَوَضَعْنَا عَنْكَ وِزْرَكَ, உங்களை விட்டும் உங்களுடைய பாவத்தை நாம் கீழிறக்கிறோம். அப்படி என்றால் பாவத்தை, உங்களுடைய பாவத்தை நாங்கள் மன்னித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்கள் செய்ய மாட்டார்கள். எல்லா நபிமார்களும் பெரும் பாவங்களிலிருந்தும் ஷிர்க்கிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அதே போன்று மோசமான குணங்கள் இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே சிறு தவறுகள் நடக்கலாம், சிறு பாவங்கள் நடக்கலாம். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அவற்றை கூட நாங்கள் உங்களுக்கு மன்னித்து விட்டோம். நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபிமார்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், சிறு பாவங்கள் அவர்கள் நடக்கும் என்கின்ற விடயத்தை பின்னால் நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி அன்கத ظهرك. அல்லாஹு தாலா என்ன சொன்னான்? உங்களுடைய பாவச்சுமையை உங்களை விட்டும் நாங்கள் இறக்கி வைத்தோம். இந்த பாவச்சுமை எப்படிப்பட்டது தெரியுமா? அன்கதா. அன்கதா என்று சொல்றது பாரமாக்கியது. ظهرك, உங்களுடைய முதுகை, உங்களுடைய முதுகை பாரமாக்கி உங்களது பாவச்சுமை. அதாவது அன்கதா என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையிலே அடிப்படையிலே ஒரு பொருளின் மீது நீங்கள் பாரத்தை தூக்கி வைத்தால், உதாரணமாக ஒரு பெட்டியின் மீது நீங்கள் பாரத்தை வைத்தால், அது அதிக பாரம் அதில் இருக்கிற பொழுது, அது அதிகமாக சுமையான ஒன்றாக இருக்கிற பொழுது அங்கே ஒரு சப்தம் வரும், ஒரு வகையான சப்தம் வரும். அது நொறுங்குகின்றதை போன்ற ஒரு சப்தம் வரும். ஒரு பெரும் பாரத்தை ஒரு இடத்துல வைக்கிற பொழுது ஒரு சப்தம் கேட்கும். அதற்கு தான் நகீத் என்று சொல்வார்கள். எனவே அந்த பாரத்தை வைக்கிற பொழுது சப்தம் கேட்கிற அளவுக்கு ஒரு பாரம் வருகிற பொழுதுதான் அந்த சொல் பொதுவாக பயன்படுத்தப்படும். அங்கே நகத் என்பதிலே, இல்லாட்டி நகத், நூன் காஃப் தாத் என்கின்ற இந்த சொல்லிலிருந்து தான் அன்கதா என்ற சொல் உருவாகி இருக்கிறது. இந்த சொல்லின் அடிப்படை மூல அர்த்தம் என்னவென்றால் ஒரு வகையான சப்தம். எனவே முதுகு கடுமையான ஒரு பாரம் என்பதைத்தான் அது குறிக்கிறது. அதாவது முதுகை பாரமாக்கக்கூடிய உங்களுடைய பாவத்தை நாங்கள் உங்களை விட்டும் நீக்கி இருக்கிறோம், உங்களை விட்டும் நாங்கள் இறக்கி இருக்கிறோம், அதாவது உங்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறோம். நான்காவது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா, மேலும் நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், லக்க, உங்களுக்காக, திக்ரக, உங்களை பற்றி பேசப்படுவதை, உங்களுடைய புகழை, வரஃபஅனா, நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த விடயங்களை இங்கே சொல்லி காண்பிக்கின்றான். 3 அருட்பாக்கியங்களை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். மூன்றாவது என்ன? வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய ஞாபகத்தை, உங்களை பற்றி பேசுவதை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறோம். அதாவது உங்களுடைய பெயர், அதனை நாங்கள் போற்றி இருக்கிறோம்.
உங்களை பற்றி மற்றவர்களிடத்திலே புகழை உயர்த்தி இருக்கிறோம், உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலாவுடைய பெயர் சொல்லப்படுகிற அதிகமான இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ஒருவர் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்றால் ஷஹாதத்தான் 2 ஷஹாதாக்கள் சொல்ல வேண்டும். அந்த 2 ஷஹாதாக்களிலும் என்ன இருக்கிறது? வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹு தாலாவை பற்றி சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லப்படுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன், உலகத்தாரின் மாபெரும் இரட்சகன். அப்படிப்பட்ட அந்த ரப் நம்மளை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற, சொர்க்கம் நரகத்தை வைத்திருக்கின்ற, இந்த உலகத்திலே எல்லா ஆற்றலும் சக்தியும் உள்ள மாபெரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயரோடு தன்னுடைய ஒரு அடியானை அல்லாஹு தாலா இணைத்து போற்றியிருக்கிறான் பல இடங்களிலே. அதில் ஒன்றுதான், ஒருவர் இஸ்லாத்துக்குள் வர வேண்டுமாக இருந்தால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அங்கே சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கான 5 நேர அழைப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் இருக்கும். நாம் தொழுகிற தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றோம். இவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியிருக்கிறான், அவருடைய பெயரை பரவச் செய்திருக்கிறான். ஒவ்வொரு நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படாத நேரமே இருக்காது. உலகத்திலே யாராவது ஏதோ ஒரு இடத்திலே தொழுது கொண்டிருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தாலா அப்போது நபி அவர்கள் பலவீனமாக இருக்கிற அந்த மக்கா வாழ்க்கையிலே இந்த செய்தியை அல்லாஹு தாலா சொல்கின்றான். இப்போது நாங்கள் அதனுடைய யதார்த்தத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. சில நேரம் அபூஜஹலும் உத்பாவும் ஷைபாவும் என்ன நினைத்திருப்பார்கள்? இவரோடு இந்த பிரச்சாரம் முடிவடைந்துவிடும், அவரை பற்றி யாரும் புகழ மாட்டார்கள், இதோடு நாங்கள் இதை கட்டுப்படுத்தி விடலாம், இதை அடித்து விடலாம், ஒடித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அப்போதே என்ன சொல்லிவிட்டான்? உங்களுடைய புகழை நாங்கள் உங்களுக்காக உயர்த்தி இருக்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் இலகு இருக்கிறது. அல்லாஹு தாலா கஷ்டத்தோடு இலகுவை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவா பிரச்சாரம் கஷ்டமாக இருந்தது. தொல்லை கொடுத்தார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். அசிங்கமான குடல்களை, ஒட்டகத்து குட்டி போட்டதற்கு பிறகு வரக்கூடிய அந்த அசிங்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் மேனியில் போட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். மக்காவிலும் சில நேரங்களில் ஒரு ஆடை களத்திலே வைத்து கடுமையாக இழுத்து இறுக்கப்பட்டார்கள். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாகவும் அதைவிட அதிகமாக வார்த்தைகளாலும் கடுமையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளானார்கள். இதெல்லாம் கடும் கஷ்டம். தவா பிரச்சாரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை இதெல்லாம் தாங்குவதற்குரிய சக்தியை கொடுத்திருந்தான், உள்ளத்தை விரிவுபடுத்தி கொடுத்திருந்தான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், நபியே இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது, இலகு இருக்கிறது. எனவே இந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு விடிவு இருக்கிறது. இந்த துன்பத்துக்கு, துயரத்துக்கு பிறகு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே போன்று இது உண்மையிலே முன்னறிவிப்பு. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வான். இந்த மார்க்கம் ஒரு நாளைக்கு வெற்றி பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்து நெருக்கடிகளில் இருந்து அவர்கள் வெளியேறுவார்கள். இலகுவான தன்மை, விசாலமான தன்மை, ஒரு விடிவு அவர்களுக்கு ஏற்படும், மூமின்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா மக்காவுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களுக்கு சொல்கிறான். உண்மையிலே கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது என்பதல்ல, கஷ்டத்துக்கு பிறகு லேசி வரும் என்பதுதான். ஆனால் அல்லாஹு தாலா அதை எப்படி சொல்கிறான் என்றால், கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது. பாருங்கள், கஷ்டத்துக்கு பிறகு லேசி வரும் என்றால், பிறகு என்று சொல்கிற பொழுது
அது கொஞ்சம் சற்று தூரமாக இருக்கும். ஆனால் கஷ்டத்துடனே லேசி இருக்கிறது. கஷ்டம் இருந்தால் அதனோடு சேர்ந்து லேசி வந்துதான் ஆகும், இலகு வந்துதான் ஆகும், விசால தன்மை ஏற்பட்டுத்தான் ஆகும் என்பதை உறுதியாக சொல்வதற்கு இந்த வார்த்தை பிரயோகம் நுணுக்கமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை. கஷ்டத்தோடு தான் இலகு இருக்கிறது, கஷ்டத்தோடு ஒரு இலகு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் கஷ்டம் என்பது மனதுக்கு கஷ்டமானது, வெறுப்பானது. எல்லோருக்கும் அந்த ஒரு கஷ்டத்துடைய அதனால் வரக்கூடிய நல்ல விளைவுகள் புரியாது. கஷ்டத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான், அதில் நிறைய நலவுகளை வைத்திருப்பான். அதிகமானவர்களுக்கு அது புரியாது. மனதுக்கு ஒரே அடியாக கஷ்டத்தோடு லேஸ் இருக்க, எப்படி கஷ்டத்தோடு லேஸ் இருக்க முடியும் என்பது அவர்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்றால், இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக நிச்சயமாக கஷ்டத்துடன் லேஸ் இருந்துதான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது என்பதை உறுதியாக சொல்வதற்கு இதே வார்த்தையை மீண்டும் ஒரு முறை அல்லாஹு தாலா சொல்கிறான். முதல்ல ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் ஒரு இலேசி, ஒரு விசாலம், ஒரு விடிவு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்ன மஅல், நிச்சயமாக, மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் யுஸ்ர், லேசி இருக்கிறது என்று திரும்பவும் அல்லாஹு தாலா உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நன்மாராயமாக இருக்கிறது. கஷ்டப்படுகிற எல்லோருக்கும் இது நன்மாராயமாக இருக்கிறது. எனவே கடுமையான நிலை, நெருக்கடியான நிலை வருகிற பொழுது அதனோடு சேர்ந்து இலகுவான தாராளமான ஒரு நிலையும் வரத்தான் செய்யும். அல்லாஹு தாலா சொல்கிறான், சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹு தாலா சூரத்து தலாக்குடைய 7வது ஆயாவில் சொல்கிறான், அல்லாஹ் கஷ்டத்துக்கு பிறகு இலகுவை வைப்பான். உண்மையில் அதுதான், கஷ்டத்துக்கு பிறகுதான் இலகு வரும். அவ்வாறு தான் அல்லாஹு தாலா வைப்பான். ஆனால் இந்த ஆயாவில் அல்லாஹு தாலா கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது என்று அதை உறுதியாக சொல்லியிருக்கிறான், அதை நெருக்கமாக காண்பித்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது, வேறு கிரந்தங்களும் பதிவாக இருக்கிறது, பலமான ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வஅலம் அன்ன ஃபிஸ் ஸப்ரி அலா மா தக்ரஹு கைரன் கதீரா. நீ வெறுக்கின்ற, நீ விரும்பாத விடயங்களிலே பொறுமை செய்வதிலே நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள் என்று சொல்கிறார்கள். நமக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், என்றாலும் நாம் அதனை பொறுத்துக் கொள்கிறோம். அதிலே அல்லாஹு தஆலா நிறைய நலவுகளை வைத்திருப்பான் என்பதை அறிந்து கொள் என்று நபியார்கள் சொல்கிறார்கள். பொறுமை செய்வதிலே நிச்சயமாக நலவுகள், நாம் அறியாத நலவுகள் நிறைய இருக்கிறது. வஅன்ன நஸ்ர மஅஸ் ஸப்ர், நபியார்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அறிந்து கொள், நிச்சயமாக வெற்றி, உதவி பொறுமையோடு தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு வர வேண்டுமா, எங்களை அல்லாஹ் வெற்றி பெற செய்ய வேண்டுமா, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். வஅன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், கஷ்டத்தோடு தான் விடிவிருக்கிறது, துன்பத்தோடு துயரத்தோடு தான் அதிலிருந்து விடுதலை, விடிவு இருக்கிறது. நிச்சயமாக வஅன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு தான் இலகு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். இப்போது நாம் அடுத்த ஆயாவுக்கு வருவோம். 7வது ஆயா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப். நபியை பார் சொல்கிறான், நபியே, நீங்கள் ஓய்வு பெற்றால், உங்களுடைய வேலைகளை நீங்கள் முடித்து கொண்டால், ஃபன்சப், நீங்கள் இபாதாவிலே ஈடுபடுங்கள். இதை எப்படி சொல்லியிருக்கிறான் என்பதை பாருங்கள். அதாவது ஃபன்சப் என்பது ஒரு சிரமப்படுங்கள் என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. அடிப்படையிலே நூன் சாத்பா என்ற சொல்லிருந்தான் ஃபன்சப் என்பது வந்திருக்கிறது. இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னவென்றால், ஒரு விடயத்தை நேர்த்தியாக்குவது, நிலை நிறுத்துவது, ஒன்றை நேராக வைப்பது, நிலை நிறுத்துவதை குறிக்கக்கூடிய சொல் தான் நஸ்ப். எனவே இந்த அதிலே உள்ளதுதான் ஒரு சிரமம்.
ஒருவர் நேராக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரை தொடர்ந்து நின்று கொண்டிருக்க முடியாது, அவர் களைப்படைவார், சிரமம் ஏற்படும். இங்கே எதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்ததற்கு பிறகு என்ன செய்யுங்கள், இன்னொரு வேலையிலே நீங்கள் ஈடுபடுங்கள். ஃபன்சப், அதாவது அல்லாஹு தாலாவை இபாதா செய்வதிலே, வணங்குவதிலே நீங்கள் ஈடுபடுங்கள். ஃபரகுத என்றால் ஒரு எந்த வேலையிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை முடித்தல் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் முடித்து விட்டால் ஃபன்சப், அது உலக வேலையாக இருக்கலாம், ஆகிரகுரிய வேலையாக இருக்கலாம். உலகத்திலே மனிதருக்கு அல்லாஹு தாலா நிறைய விடயங்களை அனுமதித்திருக்கிறான், வியாபாரம் செய்வதற்கு, அதே போன்று தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்வதற்கு, விவசாயம் செய்வதற்கென்று பல விடயங்களை அல்லாஹு தாலா அனுமதித்திருக்கிறான். இதிலே நீங்கள் ஒன்றிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், தவாவாக இருக்கலாம், உலக காரியமாக இருக்கலாம், துனியாவுடைய காரியமாக இருக்கலாம், அல்லது ஆஹ்ராவுடைய காரியமாக இருக்கலாம். இதில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை முடித்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னொன்றிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அல்லாஹுவை வணங்குவதிலே முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதிலே முயற்சி செய்யுங்கள். இது எதை சொல்கிறது என்றால், நீங்கள் ஒரு வேலை முடிய இன்னொரு வேலையிலே நீங்கள் ஈடுபடுங்கள். நேரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எனவே ஒரு வேலையை நாங்கள் முடித்து விட்டோம், எனவே இப்போது நாங்கள் ஓய்வு. அப்படி அல்ல. ஓய்வு என்பது எங்களுக்கு மரணத்தோடு தான் இருக்கிறது. அதற்கு பிறகு சொர்க்கத்திலே எங்களுக்கு அல்லாஹு தாலா ஓய்வை தருவான். இந்த உலகத்திலே நீங்கள் ஒன்றை முடித்தால் அடுத்ததிலே நீங்கள் ஈடுபடுங்கள், உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்கள் உலகத்திலே வியாபாரம் செய்கிறீர்கள், விவசாயம் செய்கிறீர்கள், அன்றாட வேலைகளை செய்கிறீர்கள் என்றால் அதை முடித்துவிட்டு இபாதாவுடைய நீங்கள் ஈடுபடுங்கள். இப்படிப்பட்ட அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. ஃபஇதா ஃபரக்த, எனவே நீர் விடுபட்டு விட்டால், வேலையை முடித்து விட்டால், ஃபன்சப், சிரமத்தை எடுத்துக்கொள், முயற்சி செய்து கொள், இறைவனை வணங்குவதற்கு கஷ்டப்படு என்று இந்த ஆயா சொல்கிறது. கடைசி ஆயா, 8வது ஆயாவுடைய அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வ இலா ரப்பிக, உம்முடைய ரப்பின் பக்கமே ஃபர்கப், நீ ஆசை வை. நீ ஆசை வைப்பதாக இருந்தால் யார் பக்கம் ஆசை வைக்க வேண்டும்? யாரிடத்தில் கேட்க வேண்டும்? யாரை ஆதரவு வைக்க வேண்டும்? அல்லாஹுவை மாத்திரம்தான். உம்முடைய ரப்பின் பக்கம் ஆதரவை என்று அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை, ரப்பின் பக்கம் மாத்திரம். அதனால்தான் வ இலா ரப்பிக், இல்லை என்றால் எப்படி வர வேண்டும்? ஃபர்கப் இலா ரப்பிக், வர்கப் இலா ரப்பிக், உம்முடைய ரப்பின் பக்கம் ஆதரவை என்று சாதாரணமான வார்த்தையில் சொல்லாமல் வ இலா ரப்பிக, ரப்பின் பக்கமே ஃபர்கப், நீ ஆதரவு வை, ஆசை வை. அதாவது அவனிடத்திலே கேள், அவன் மீதே தவக்குல் வை என்பதுதான் அதன் அர்த்தம். வேறு யாரும் மீதும் ஆசை வைக்காதே, வேறு யாரிடத்திலும் கேட்காதே, வேறு யாரிடத்து மீதும் தவக்குள் வைக்காதே, பாரம் சாட்டாதே, பொறுப்பு சாட்டாதே. உன்னுடைய ரப்பையை நீ நாடு, அவன் பக்கமே நீ ஆசைப்படு, அவனிடத்திலே நீ ஆதரவு வை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். உன்னுடைய ஆசையை உன் அல்லாஹ்வின் பக்கமே நீ வைத்துக்கொள், அவனிடத்திலே, அவனை மாத்திரமே நீ ஆதரவு வை, அவனிடத்தில் மாத்திரமே நீ பிரார்த்தனை செய், அவன் மீது மாத்திரமே நீ தவக்குள் வை, வேறு யார் மீதும் அல்ல என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹு தாலா சூரத்துல் கலம்லே தோட்டவாசிகளை பற்றி சொல்கிற பொழுது அவர்களுடைய தோட்டம் பற்றி போனது. அதனால் அதை பற்றி அல்லாஹு தாலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? அஸா ரப்புனா ஐயுப்திலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். எங்களுடைய ரப்பு இந்த தோட்டத்துக்கு பதிலாக எங்களுக்கு அதைவிட சிறந்த ஒரு தோட்டத்தை தருவதற்கு போதுமானவன். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரப்பின் பக்கம் ராகிபூன், ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், ஆசை வைக்கக்கூடியவர்கள். இங்கே ஃபர்கப் என்ற சொல் எதிலிருந்து வந்திருக்கிறோ அதே சொல்லிலிருந்து தான் ராகைன் பா, இந்த ராகிபூன் என்ற சொல்லும் வந்திருக்கிறது. எனவே ஆசை வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ரப்பின் பக்கமே மாத்திரம்தான் நாங்கள் ஆசை வைக்கிறோம். அவன் தான் எங்களுக்கு தருவான், அவன் எங்களுக்கு தர வேண்டும், அவனிடத்திலே நாங்கள் ஆசை ஆதரவு வைக்கிறோம் என்பதை அந்த சொல் குறிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி
பார்ப்போம். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை இப்போது கவனிப்போம். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்தை விரிவுபடுத்தியதாக சொல்கின்றார். எனவே அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய உள்ளத்தை முழுமையாக விரிவுபடுத்தி இருக்கிறார். அவர்களுடைய பாவங்களை முழுமையாக நீக்கி இருக்கிறான், அவர்களை முழுமையாக உயர்த்தி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களை பின்பற்றுகிறவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பின்பற்றப்படுகின்றவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களை பின்பற்றப்படுபவர்கள் எந்த நலவுகளிலே அவர்கள் இருக்கிறார்களோ அல்லது எந்த கெடுதிகளிலே இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் எந்த அளவுக்கு அப்படியானவர்களை நலவிலோ கெடுதியிலோ பின்பற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதாவது ஒரு கெட்டவரை ஒருவர் பின்பற்றினால் அவர் எந்த அளவுக்கு அந்த கெட்ட விடயத்திலே பின்பற்றுகிறாரோ அந்த அளவுக்கு அந்த பின்பற்றுவருக்கு இருக்கக்கூடிய அந்த கெடுதி போன்று இருக்கிறது. அதே போன்று ஒருவர் நலவில் இருக்கிறார், அந்த நலவில் உள்ளவர்களை யாராவது பின்பற்றினால் பின்பற்றுகின்றவர்களுக்கும் நலவில் உள்ளவருக்கு கிடைப்பதை போன்று அவருக்கும் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார் என்றால் அதே போன்றுதான் அவர்களை பின்பற்றுகின்றவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை கொடுக்க இருக்கிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் எந்த அளவுக்கு அதிகமாக பின்பற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர்களுடைய உள்ளம் விரிவடைந்திருக்கும், அவர்களுடைய பாவங்கள் இறக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய அறிவிலே, அமலிலே, நிலைமைகளிலே, போராட்டத்திலே யார் பின்பற்றுகிறார்களோ, எந்த அளவுக்கு பலமாக பின்பற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு இந்த 3 விடயங்களும் அவர்களிலே பலமடையும். அப்படியானவர்கள் மனிதர்களிலே விரிவான உள்ளத்தை, விரிவான நெஞ்சத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். உலகத்தார்களிலே, மனிதர்களிலே மிகவும் உயர்ந்த புகழுக்குரியவர்களாக இருப்பார்கள். பாவங்கள் இறக்கி வைக்கப்பட்ட மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி எவ்வாறு இல்லாமல் இருக்க முடியும்? இப்படியானவர்களுக்காக வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் கடல்களில் அதே போன்ற தரைகளில் உள்ள உயிரினங்கள் கூட பாவ மன்னிப்பு தேடுகின்றன. இப்படியாக நிலையில் எப்படி இந்த பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும்? அது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த 3 விடயங்களும் உள்ளம் விரிவாக்கப்படுதல், பாவங்கள் மன்னிக்கப்படுதல், புகழ் கிடைத்தல், இந்த 3 விடயங்களும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. ஒன்றிருந்தால் கட்டாயமாக அடுத்ததும் இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே பாவங்கள் என்ன செய்கிறது என்றால் உள்ளத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது, உள்ளத்தை சுருங்க செய்கிறது. அதே போன்று பாவங்கள் ஒருவருடைய அந்தஸ்தை குறைக்கிறது, அவருடைய புகழை குறைக்கிறது. அதே போன்றுதான் உள்ளம் நெருக்கடியாக இருந்தால் அதுவும் ஒருவருடைய அந்தஸ்தை குறைக்கும், அவரை பாவம் செய்யவும் வைக்கும். என இந்த 3ம் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் பாவத்திலே ஈடுபட்டாலும் அவர்கள் பாவத்திலே ஈடுபடுவதற்கான காரணம் அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியாக இருப்பது, அந்த உள்ளம் விரிவடையாமல் இருப்பதுதான் பாவம் செய்வதற்கான காரணம். எந்த அளவுக்கு உள்ளம் அதிகமாக நெருக்கடிக்கு உள்ளாகிறதோ அந்த அளவுக்கு அது அவரை பாவத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கும். பாவம் செய்யக்கூடியவனும் எதற்காக பாவம் செய்கிறான்? அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நெருக்கடியை இல்லாமலாக்கி உள்ளத்தை விரிவாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே பாவம் செய்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது? அவனுடைய உள்ளம் உண்மையாக விரிவடையாது. அவன் அதற்கு பதிலாக அல்லாஹு தாலாவுடைய ஓரிரை கொள்கை மூலமாக, ஈமானின் மூலமாக, அல்லாஹுவை நேசிப்பதன் மூலமாக, அவனை அறிந்து கொள்வதன் மூலமாக இவ்வாறு தனக்கு கஷ்டத்தை, தன்னுடைய உள்ளத்தில் உள்ள நெருக்கடியை நீக்கிக் கொள்வதற்கு விரும்பினால் உண்மையிலே அதன் மூலமாக அவனுடைய உள்ளம் விரிவாகும், அதனுடைய நெருக்கடிகள் போகும். பாவங்களின் மூலமாக தன்னுடைய உள்ளத்தின் நெருக்கடியை நீக்கி தன்னுடைய உள்ளத்தை விரிவாக்கி கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாவங்கள் செய்யக்கூடிய அதிகமானவர்கள்
தன்னுடைய உள்ளத்திலே இருந்து அதில் உள்ள கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை நீக்கிக் கொள்ள விரும்புகின்றார்கள், முயற்சிக்கின்றார்கள். அதிகமான நேரங்களிலே அவர்களுடைய அந்த இச்சை, நாட்டம், ஆசை குறைகிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் திரும்பவும் அதனை செய்வதற்கு அவர் ஆசைப்படுகின்றார், திரும்ப திரும்ப அதனை செய்கின்றார். இதுதான் மனிதனுடைய நிலைமையாக, பாவியுடைய நிலைமையாக இருக்கிறது. இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிற இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் என்ன சொல்கிறான்? ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், நீங்கள் ஓய்வானால் நீங்கள் இபாதத்தில் ஈடுபடுங்கள் அல்லது செயல்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிரமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் அவனுக்கு ஓய்வு நேரம் என்பது கிடையாது. ஒன்று அவன் உலகத்துக்கான ஒரு அமலை செய்து கொண்டிருப்பான் அல்லது மறுமைக்கான ஒரு அமலை செய்து கொண்டிருப்பான். ஷுரைஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் 2 மனிதர்கள் மல்யுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இதற்காக ஓய்வாக இருக்கக்கூடியவர், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் இதை செய்வதற்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், நீங்கள் ஓய்வு பெற்றால் நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சிரமம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு இன்னொரு பணியை நீங்கள் செய்யுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், உம்முடைய ரப்பின் பக்கமே நேர் ஆசை வைப்பீராக. இதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதேபோல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னீ லஅம்குது الرجل அன் அராஹு ஃபாரிகா, ஒரு மனிதன் வெட்டியாக இருப்பதை நான் வெறுக்கின்றேன். ஒரு மனிதன் வேலை இல்லாமல் ஓய்வாக இருப்பதை நான் வெறுக்கிறேன். அவன் உலகத்தில் உள்ள ஒரு வேலை செய்யவும் இல்லை, ஆஹிராவுடைய வேலையும் செய்யவும் இல்லை என்றால் அதை நான் விரும்பவில்லை. இன்னீ லஅம்குது الرجل அன் அராஹு ஃபாரிகா லைஸ ஃபீ ஷைஇன் மின் அமலி துன்யா வலா அமலில் ஆஹிரா. எனவே ஒரு புத்திசாலியான மனிதன் எப்போதும் ஒரு வேலையை முடித்து விட்டால் இன்னொரு வேலையிலே அவன் ஈடுபடுவான். ஏனென்றால் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், காலம் எங்களுக்கு தவறி சென்று கொண்டே இருக்கும், எங்களை தாண்டி சென்று கொண்டே இருக்கும். நாங்கள் தூக்கத்தில் இருந்தாலும், விழிப்பில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், ஓய்வில் இருந்தாலும் காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். யாராலும் காலத்தை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அடுத்ததாக இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சூராவின் கடைசி பகுதியை எப்படி முடித்திருக்கிறான்? ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். 2 அடிப்படைகளை இதிலே சொல்லியிருக்கிறார். ஒன்று என்னவென்றால் தஜ்ரீது தௌஹீத், முழுமையாக அல்லாஹு தஆலாவுக்கு ஏகத்துவ கொள்கையை, தௌஹீதை தூய்மைப்படுத்துவது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவதன் மூலமாக, அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹுக்கு முழுமையாக வழிபடுவது. முதல் பகுதியிலே ஃபன்ஸப் என்பதிலே நீங்கள் இபாதத்திலே ஈடுபடுங்கள், அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுங்கள், அதற்காக நீங்கள் உங்களை நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. வ இலா ரப்பிக ஃபர்கப், ரப்பின் பக்கமே நீ ஆசை வை, அவனிடத்திலே உன்னுடைய தேவைகளை கேள், அவனிடத்தில் மாத்திரமே. வ இலா ரப்பிக், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், உன்னுடைய ரப்பிடத்தில் நீ கேள் என்று சொல்லாமல் உன்னுடைய ரப்பிடத்தில் மாத்திரமே, உன்னுடைய ரப்பிடத்திலே நீ கேள், அவனிடத்திலேயே கேள் என்று அமைந்திருக்கிறது அந்த வார்த்தை. இந்த 2 அடிப்படைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தௌஹீதை, அல்லாஹு தஆலா கிட்டத்திலே மாத்திரம் நாம் கேட்பதுதான் தௌஹீத், அதை நாம் தூய்மைப்படுத்துவது. அடுத்ததாக அல்லாஹு தஆலாவுக்காக நாங்கள் வணக்கத்திலே ஈடுபடுவது. எந்த அளவுக்கு ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அல்லாஹுவை வணங்குகின்றாரோ, எந்த அளவுக்கு அல்லாஹுவின் பக்கமே சார்ந்திருந்து அல்லாஹு தஆலாவிடத்திலேயே தன்னுடைய தேவைகளை எதிர்பார்த்தவராக இருக்கின்றாரோ, அந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் விரிவடையும், அவருடைய பாவங்கள் இல்லாமலாக்கப்படும், மன்னிக்கப்படும், அவருடைய அந்தஸ்து, அவருடைய மரியாதை, அவருடைய புகழ் உயர்த்தப்படும். அதே போன்று அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இலகுவாக்கப்படும். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
சொல்கிற இன்னொரு கருத்தை பார்ப்போம். அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான், வ இலா ரப்பிக ஃபர்கப், உம்முடைய ரப்பின் பக்கமே நீ ஆசை வை. அதாவது வேறு யாரிடத்திலும் நீ கேட்காதே, அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய வேண்டுதல்களை முன்வை, உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய ஆசைகளை அவனிடத்திலே நீ முன்வை, அவனிடத்திலே நீ எதிர்பாரு. இதிலே அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வதனால் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் எவ்வாறு நடந்து கொள், எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவிலே உன்னுடைய ஆசையை சம்பந்தப்படுத்தி அவனிடத்திலே நீ எதிர்பார்ப்பை வைக்கின்றாயோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா உனக்கு காரியங்களை இலகுபடுத்துவார். இப்னு உதைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதிகமான மனிதர்களுக்கு இந்த விடயம் குறையாக இருக்கிறது. அவர்கள் எப்போதும் அல்லாஹுவை நாடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்தவர்களாக இருக்காமல் இருப்பதனால் அவர்களுடைய நிறைய அதிகமான செயல்பாடுகள் பாதிப்படைகிறது. அதற்கான காரணம் அவர்களுக்கும் அல்லாஹுக்கு தாலாவுக்கும் இடையிலே அவர்களுடைய அமல்களிலே தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த சூறாவின் முதல் ஆயாவிலே அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்று சொல்கிறார். உம்முடைய சதுர், சதுர் என்றால் நெஞ்சு, அதுக்கும் உள்ளே இருப்பதுதான் கல்ப், உள்ளம். இங்கே அல்லாஹு தாலா உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா என்று கல்ப என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் சதுர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதற்கான காரணத்தை சிலர் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், வஸ்வாசுக்குரிய இடம் ஷைத்தான் எங்கே எங்களுக்கு வஸ்வசா சைத்தானுடைய தூண்டுதலை எங்கே ஏற்படுத்துவான்? யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ், மனிதர்களுடைய சதுரிலே, உள்ளங்களிலே. உள்ளம் என்று அங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதும் நெஞ்சம்தான். எனவே நெஞ்சுக்குள் தான் ஷைத்தான் வஸ்வாசை என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். அங்கிருந்து தான் அது உள்ளத்துக்கு போவதாக சொல்வார்கள். எனவே அந்த நெஞ்சிலே வஸ்வாசை சைத்தான் ஏற்படுத்துவதனால் சுதூரிலே, சதுரிலே அந்த ஊசலாட்டத்தை, சைத்தானுடைய தூண்டுதலை நல்ல விடயங்களை கொண்டு, நல்ல விடயங்களை தூண்டுவதை கொண்டு மாற்றுவது, அந்த சைத்தானுடைய தூண்டுதலை நீக்குவது தான் உள்ளத்தை விரிவாக்குவது என்பது. எனவே அதனால் தான் இங்கே கல்ப் என்ற சொல் பயன்படுத்தப்படாமல் சதுர் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம். ஷைத்தான் வஸ்வசாவை ஏற்படுத்துகிற இடம் சம்பந்தமாக நாம் ஏற்கனவே சூரத்து நாஸிலையும் பார்த்ததாக ஞாபகம் இருக்கிறது. அடுத்ததாக அதில் இன்னொரு விடயத்தை பாருங்கள். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், உங்களுடைய உள்ளத்தை உங்களுக்காக நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். எப்படி சொல்லவில்லை? அலம் நஷ்ரஹ் சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்கவில்லை. மேலதிகமாக உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தை என்றால் அல்லாஹு தாலா சாதாரணமாக அலம் நஷ்ரஹ் சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை, அதாவது நெஞ்சத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்டால் போதும் தானே. ஏன் உங்களுக்காக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இரண்டு பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உங்களுக்காக என்று சொல்வதற்கான காரணம், எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹு தாலாவுக்காக செய்யப்படுகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்வதை போல, இல்லா லியஅபுதூன், என்னையே வணங்குவதற்காகவே அன்றி என்று சொல்வதை போல, வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நிறைவேற்றுவாயாக. எனவே நீ எல்லாவற்றையும் அடியான் எனக்காக செய்கிற பொழுது, நபியை நீங்கள் எனக்காக செய்கிற பொழுது, உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நான் செய்கிறேன் என்று அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவத்தின் எல்லா பயன்களும் அவர்களுக்குத்தான் கிடைக்கிறது. அதனால் அல்லாஹு தாலாவுக்கு ஒன்றும் கூட போவதில்லை. அதே போன்றுதான் இணைய அடியார்களுடைய செயல்பாடுகளாலும் அவர்களுக்குத்தான் அதிலே பயன் இருக்கிறது. எனவே நாங்கள் உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். எதற்காக? எனக்காக அல்ல, உங்களுக்காக. லக்க, உமக்காக உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டிருப்பதாக கருதுகிறார்கள். அடுத்த ஆயாக பாருங்கள், வவதஅனா அன்க விஸ்ரக், உங்களை விட்டும் உங்களுடைய பாவச்சுமையை நாம் இறக்கி வைத்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்வார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும்
பாவம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலோ ஏனைய நபிமார்களாலோ சிறு பாவங்கள் நடக்கும் என்பதுதான் எங்களுக்கு தெரியக்கூடிய ஆதாரங்களாக இருக்கின்றன. ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருப்பது அல்ல, ஒரு மனிதன் பாவம் செய்ததற்கு பிறகு அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதுதான் முக்கியம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியம். மனிதனை பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஆனாலும் நபிமார்களை பொறுத்தவரை அவர்களிடத்திலே சில பெரும் பாவங்கள் நடக்காது. குறிப்பாக அவர்களுடைய ரிசாலாவை, நபித்துவத்தை, நுபுவாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், பொய் சொல்வது, அதே போன்று மோசடி செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வதெல்லாம் நபிமார்களிடமிருந்து நடக்க முடியாது. அவ்வாறு நடக்கும் என்றிருந்தால் அது அவர்களுடைய தூதுத்துவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படியான ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா தூதுத்துவத்தை கொடுக்க முடியாது. அதே போன்று மிக கீழ்த்தரமான பண்புகளும் நபிமார்களிடமிருந்து ஒருபோதும் வர முடியாது. விபச்சாரம், இது போன்ற மானக்கேடான மிக மோசமான விடயங்களும் நபித்துவத்துக்கு முன்னாலோ பின்னாலோ நபிமார்களிடமிருந்து ஏற்பட முடியாது. ஏனென்றால் நபிமார்களை அவர்களுக்கு நுபுவா கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய சமுதாயம் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் இதற்கு முன்னால் எப்படி ஒரு மோசமான கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்தீர்கள் என்று குறை சொல்லாமல் அளவுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருப்பார். ஏன்னால் அவர்கள் நல்ல விஷயங்களை மக்களை சொல்கிற பொழுது அவர்களுடைய முற்பட்ட வாழ்க்கையை ஆதாரமாக காட்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபித்துவத்துக்கு முற்பட்ட வாழ்க்கையை ஆதாரமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக், நட்பண்புகளை பூரணப்படுத்துவதற்குத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்களிடமிருந்து இதல்லாத பிற சிறுபாவங்கள் அவர்களிடத்தில் வரலாம் என்பதுதான் கிட்டத்தட்ட பெரும்பாலான அறிஞர்கள், ஆரம்பகால அறிஞர்களுடைய கருத்துக்கள், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நபிமார்களால் தவறுகள் நடக்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், அவர்களால் தவறு நடந்தது. அதேபோன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அவ்வாறு துஆ கேட்கிற பொழுது தன்னுடைய மகனை காப்பாற்றுமாறு கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கண்டித்தான். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அதற்காக வருந்தினார்கள். பெரும் பாவங்களை பொறுத்தவரையிலே நபிமார்களுக்கு நபித்துவத்துக்கு பிறகு ஒருபோதும் நடப்பது முடியாது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அந்த பெரும்பாவங்களை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு விடயத்தை பார்ப்போம். அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லு சுன்னதி யப்கூன வ யப்கா திக்ருஹும் வ அஹ்லுல் பித்அத்தி யமூதூன வ யமூது திக்ருஹும். அஹ்லு சுன்னாக்கள் அவர்கள் தொடர்ந்தும் இருப்பார்கள், அவர்களை பற்றிய புகழும் தொடர்ந்து இருக்கும். அலுசுன்னாக்க மௌத்தாகினாலும் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகும் அவர்களை பற்றி மற்றவர்கள் நலவு பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய புகழ் இருந்து கொண்டிருக்கும். வாஹலுல் பித்அத்தி யமூதூன வ யமூது திக்ருஹும். பித்ஆ செய்யக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மரணிப்பார்கள், அவர்களை பற்றிய புகழும் அதோடு மரணித்துவிடும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த அஹ்லுல் பித்ஆக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததின் சிலதை அவர்கள் வெறுத்தார்கள், அவர்கள் விரும்பவில்லை. அதன் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய புகழை துண்டித்து விடுகின்றான். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை, அவர்கள் சொன்னதை, போதித்ததை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்களோ, வெளிப்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்பதிலே ஒரு பங்கு இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய நபியை இந்த உலக நலவுகளும் தான், மறுமையுடைய நலவுகளிலும் தான் எதை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதிலே அவர்களை பின்பற்றுகிற மூமின்களுக்கும் அவர்களுடைய ஈமானின் அளவுக்கு
அவர்கள் பின்பற்றுகிற அளவுக்கு அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் நபித்துவத்தின் தனித்தன்மைகள், அதே போன்று தூதுத்துவத்தின் தனித்தன்மைகளிலே யாரும் நபிமார்களோடு அவர்களுடைய உம்மாவிலே யாரும் சேரமாட்டார்கள். அதல்லாமல் ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையிலே, சாலிஹான அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளே ஒவ்வொரு மூமினுக்கும் அவர்கள் செய்கிற அளவுக்கு, அந்த நபியை பின்பற்றுகிற அளவுக்கு அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே நாம் ஆரம்பத்திலே இமாம் இப்னுல் கையும், இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர் அவர்கள் சொன்ன கூற்றிலும் இந்த கருத்தை பார்த்தோம். இன்னொரு விடயத்தை பார்ப்போம். பலரும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், அல்லாஹு தாலா கஷ்டத்துடன் இலகு இருக்கிறது, எளிது இருக்கிறது, லேசு இருக்கிறது என்று சொல்கிறார். உண்மையிலே கஷ்டமும் லேசும் என்பது ஒன்றுக்கொன்று எதிரானது. எப்படி கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது? இரண்டுமே வெவ்வேறானது இல்லையா? இங்கே அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகிறான்? கஷ்டத்துக்கு பிறகு மிக சமீபமாக இலகு இருக்கிறது. இலகு ஏற்படுவது, எளிது ஏற்படுவது உறுதியானது என்பதை குறிக்கிற விதத்தில் அல்லாஹ் தாலா இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுது. அது இரண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்தது போன்று அல்லாஹு தாலா காட்டியிருக்கிறான். இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விரைவாக உங்களுக்கு இலகுவான தன்மை ஏற்படும், வெற்றி கிடைக்கும், விடிவு ஏற்படும் என்பது என்ற ஒரு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலும் மலபலமும் இதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது என்று சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது இன்னும் மன வலிமையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கிறது. அதனால் தான் சொல்வார்கள், கஷ்டத்தோடு எப்போதும் லேசி இருந்து கொண்டுதான் இருக்கும், அதனோடு ஒட்டி கொண்டுதான் இருக்கும். கஷ்டம் ஒரு பொந்துக்குள், உடும்பு பொந்துக்குள் பூந்தாலும் அதற்குள் எளிது லேசி பூந்து அதனை வெளியே எடுத்துவிடும். அல்லாஹு தாலா சொல்வதை போல, சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, அல்லாஹு தாலா கஷ்டத்துக்கு பிறகு இலகுவை, எளிதை ஏற்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, வ இன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், துயரத்துடன் தான் விடிவு இருக்கிறது. வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது. சிலர் சொல்கிற இன்னொரு விடயம்தான், அல்லாஹு தாலா சூரத்து தலாக்குடைய நாம் இப்போது ஓதிய வசனம், சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, அல்லாஹு தாலா கஷ்டத்துக்கு பிறகு லேசை வைத்திருக்கிறான் என்பது பொதுவாக சொல்லப்பட்ட, எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு விடயம். எனவே அது ஒவ்வொருவருக்கும் கஷ்டத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு பின்னர் லேசு வரும், எவ்வளவு காலத்துக்கு பிறகு லேசு வரும் என்பது வித்தியாசப்படலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த சூறாவிலே பேசுகிற பொழுது அல்லாஹு தாலா கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது என்று சொல்லியிருப்பது இது நபி அவர்களுக்கு ஒரு விசேடமான ஒன்று என்று சொல்கிறார். உண்மையிலே இந்த கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது என்பது ஒரு மூமினுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதற்கு முடிவிலே நிச்சயமாக இலகுபடுத்தல் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். கஷ்டத்தோடு இலகுபடுத்தப்படுதல் என்பது ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விடயம். எந்த அளவுக்கு கடுமையான கஷ்டம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ, அந்த அளவுக்கு நமக்கு விடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பது அர்த்தமாகிறது. இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கும். அதாவது கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது, துயரத்துடன் விடிவு இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கஷ்டம் அதிகமாகிறதோ, துயரம் அதிகமாகிறதோ, அந்த நேரத்திலே அவன் ஏனைய மனிதர்களுடைய மூலமாக இந்த கஷ்டம் நீங்கும் என்பதை எதிர்பார்க்க மாட்டான். மற்றவர்களால் என்னை காப்பாற்ற முடியாது என்று அவன் நினைப்பான். அப்போது அவனுடைய உள்ளம் என்ன சொல்லும்? அல்லாஹுவின் பக்கம் நெருங்கும். அல்லாஹுவில் மாத்திரமே அவன் தங்கியிருப்பான். இதுதான் உண்மையான தவக்குல். அல்லாஹின் மீது வைக்கிற உண்மையான தவக்குல் இதுதான். இது எப்போது அவனுக்கு கிடைக்கிறது? கடும் கஷ்டமான நேரத்திலே இந்த நிலைக்கு அவன் ஆளாகி அல்லாஹு தாலாவிடத்திலே தன்னுடைய தேவையை எதிர்பார்க்கின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது என்பது அவனுடைய
தேவைகளை நிறைவேற்றப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தாலாவுக்கு மீது யார் தவக்குள் வைக்கிறானோ அவனுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். உமைய தவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அவன் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கின்றானோ அப்படியானவனுக்கு அல்லாஹு தாலா போதுமானவன். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது மாத்திரமல்ல, ஒரு மூமின் அல்லாஹு தாலா இடத்திலே அவன் விடிவை எதிர்பார்க்கின்றான், ஆனால் அது தாமதமாகிறது. அதிகமாக அவன் துஆ செய்கின்றான், அல்லாஹுவை நெருக்குகின்றான். அதற்கு பிறகு அவனுக்கு உதவி வருவது தாமதமாகின்ற பொழுது அதில் உதவி வராதோ என்று அவன் நிராசை அடைகிற ஒரு நிலைமைக்கு வருகிறான். வந்து என்ன யோசிக்கிறான் என்றால், எனக்கு பதிலளிக்கப்படவில்லை, என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் குற்றம் என் மீது தான் இருக்கும். எனவே நான் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறேன், என்னிலே பிழைகள் இருக்கின்றன, அவற்றை நான் இப்போது திருத்திக் கொள்ள வேண்டும். நான் சரியாக இருந்திருந்தால் என்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு ஒரு மனிதன் தன்னைத்தானே குறை கூறிக்கொள்வது அதிகமாக அல்லாஹுவை வணங்குகிற நிறைய வணக்கங்களை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. ஒரு அடியான் தன்னுடைய எஜமானுக்கு முன்னால் கீழே விழுவது, அவனுக்கு முன்னால் அவன் சரணடைவது, தான் இந்த சோதனைக்கு தான் தகுதியானவன் என்பதை அவன் ஏற்றுக்கொள்வது. இறைவன் எனக்கு இந்த சோதனை தந்திருக்கிறான் என்றால் அது என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் என்று அவன் இறைவனுக்கு முன்னால் தன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்வது, தான் இந்த தண்டனைக்கு, இந்த சோதனைக்கு தகுதியானவன், நான் பதிலளிக்கப்படுவதற்கு, துஆ கபூலாக்கப்படுவதற்கு தகுதியற்றவன் என்ற நிலைக்கு அந்த மனிதன் வருவது அவனுக்கு அவனுடைய துஆ கபூலாக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவசரமாக அவனுடைய துஆ அந்த நிலையிலே கபூலாக்கப்படும், அவனுடைய துயரம் நீக்கப்படும், அவனுக்கு விடிவு கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹு தாலா உடைந்த உள்ளங்களிடத்திலே இருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்காக அவனுடைய உள்ளம் உடைந்து போகின்ற பொழுது அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி செய்கிறான். எனவே கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது என்று இந்த இரண்டு விதத்தில் இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை விளக்கியிருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிற இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அல்லாஹு தாலா ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப் என்ற இந்த இரண்டு ஆயாக்களிலும் இரண்டு வகையான துஆக்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். நீங்கள் அகீதாவுடைய படித்திருப்பீர்கள். துஆ, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது இரண்டு வகை, பிரார்த்தனை இரண்டு வகை. அதிலே ஒன்று துஆ இபாதா, இன்னொன்று துஆ மஸ்அலத்தின் வரகுபா. துஆ இபாதா என்றால் நாம் தொழுகின்ற தொழுகை. பொதுவாக நாம் செய்கிற எல்லா வணக்கங்களும் எதற்காக நாம் செய்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம். அது ஒரு வகையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோம், எங்களுக்கு நலவுகளை கேட்கின்றோம். எங்களுடைய செயல்களால் அல்லாஹ்விடத்திலே இபாதாக்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் ஒன்றை எதிர்பார்க்கின்றோம். இதைத்தான் என்று நாம் குறிப்பாக சொல்லாமல் ஒன்றை எதிர்பார்த்து தான் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கிறோம். எனவே நாம் செய்கிற எல்லா இபாதாக்களும் துஆ தான். அதனால் அந்த இபாதாக்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்னா துஆ இபாதா, இபாதாவோடு சம்பந்தப்பட்ட துஆ. இன்னொரு துஆ, நாம் எங்களுடைய தேவைகளை கேட்பது, துஆ மஸ்அலா, அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை முன்வைத்து அதற்காக அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து அவனிடத்திலே நாம் ஆசை வைப்பது, இதுதான் துஆ மஸ்அலா. இந்த இரண்டு துஆக்களும், இரண்டு வகையான துஆக்களும் இந்த இரண்டு ஆயாக்களிலும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் என்பதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஓய்வடைந்தால் அல்லாஹ்வை வணங்குங்கள். எனவே துஆ இபாதா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வ இலா ரப்பிக ஃபர்கப், உம்முடைய ரப்பிடத்திலேயே நீங்கள் ஆசை வையுங்கள், கேளுங்கள், தேடுங்கள் என்பதிலிருந்து அங்கே துஆ மஸ்அலா சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்ததாக இந்த சூறாவில் இருக்கக்கூடிய மொழி ரீதியான பல விடயங்களை நாம் பார்க்கலாம். சில விடயங்களை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் அல்லாஹு தாலா அலம் நஷ்ரஹ் என்று பன்மையாக பயன்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹு தாலா தன்னை பற்றி பன்மையாக சொல்கிற பொழுது நாம் ஏற்கனவே பல விளக்கங்களிலே சொல்லியிருப்பதை போல, பல சூறாக்களின் விளக்கங்களில் சொல்லியிருப்பதை போல, அல்லாஹு தாலாவுடைய மகிமையை, அந்தஸ்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அந்தஸ்தை, மகத்துவத்தை குறிக்கின்ற விதத்திலே அவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறான். அடுத்ததாக அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்று அல்லாஹ் தாலா பயன்படுத்தியிருக்கிறார். அதை எப்படி சொல்லலாம்? சாதாரணமாக சொல்கிற பொழுது ஷரஹ்னா லக சத்ரக், உங்களுடைய நெஞ்சத்தை உங்களுக்காக நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கிறோம்
என்று சொல்லாமல் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், உங்களுக்காக நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா, அதாவது உங்களுக்கு மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. இந்த கேள்வியை சொல்கிற பொழுது, ஆம், நீங்கள் எனக்காக என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்தியிருக்கிறாய் என்றுதான் பதில் வர வேண்டும். அதுதான் தெளிவானது. ஒரு விடயத்தை உறுதியாக சொல்கிற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு என்ன சொல்வார்கள், இஸ்திஃபாம் தக்ரீரி என்று அரபியிலே சொல்வார்கள். இன்னொரு இலக்கண ரீதியான விடயத்தை பார்ப்போம். அதாவது அல்லாஹு தஆலா அலம் நஷ்ரஹ், நாங்கள் உங்களுக்கு விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்கின்றார். வவதஅனா, நாங்கள் வைத்தோம் என்று சொல்கின்றார். இவ்வாறு சொல்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், இறக்கு வைக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது, விரிவுபடுத்தப்பட்ட ஒன்று இருக்கிறது என்பதை கேட்கக்கூடிய ஒருவர் எதிர்பார்ப்பார். அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிப்பதற்காக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்றால், லக, உங்களுக்கு என்று சொல்கிறார், அங்க, உங்களை விட்டோம். எனவே அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிக்கிறது. என்ன அது? எனக்கு விரிவுபடுத்தப்பட்டது எது, என்னிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது எது என்கின்ற ஆசை இன்னும் அதிகரிக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சத்ரக், உங்களுடைய இல்லம் உங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவம் உங்களுக்காக இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு அரபு மொழி ரீதியான ஒரு கவரக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய, ஆழமாக பதிய வைக்கக்கூடிய, கேட்பவர் சந்தோஷப்பட வைக்கக்கூடிய, பிறகு ஆழமாக அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய விதத்திலே இந்த வார்த்தை பிரயோகம் அமைந்திருப்பதாக மொழி வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் வரஃபஅனா லக திக்ரக், நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம், உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று எங்களுடைய மனம் எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு என்று சொல்கிற பொழுது இன்னும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. திக்ரக், கடைசியாக உங்களுடைய புகழை, உங்களை ஞாபகப்படுத்துவது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இந்த லெஃபாவை பயன்படுத்தி இருக்கிறார். ஃபா என்பது இங்கே ஃபா ஃபசீஹா என்று சொல்வார்கள். அதாவது முன்னால் அல்லாஹ் தஆலா சொன்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார், பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். இவ்வாறெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்திருக்கிறார். இவ்வாறு இருந்தால் இதை நீங்கள் அறிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளுங்கள், கஷ்டத்தோடு லேசி சேர்ந்து வரக்கூடியது அதோடு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். அதாவது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறெல்லாம் செய்திருக்கிறார். எனவே அந்த கஷ்டத்துக்கு பிறகு அதே போன்று உங்களுக்கு லேசி இலகு இருக்கிறது. எனவே என்பதைத்தான் இந்த ஃபா குறிக்கிறது. அதே போன்று இன்னொரு மொழி ரீதியான விடயத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல் உஸ்ர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் யுஸ்ரை சொல்கிற பொழுது அல் யுஸ்ர் என்று சொல்லவில்லை, யுஸ்ரா என்று சொல்லியிருக்கிறார். டெஃபினிட்டாகவும் இன்டெஃபினிட்டாகவும் பயன்படுத்தி இருக்கிறார். அல் உஸ்ர் என்று சொல்கிற பொழுது அரபியில் மாரிஃபா என்று சொல்வார்கள், அறியப்பட்டது அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது யுஸ்ர் என்று பயன்படுத்துகிற பொழுது நக்கிராவாக அல் வராமல் பயன்படுத்தியிருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், மொழி வல்லுநர்களுடைய சிலருடைய கருத்துப்படி உங்களுக்கு மகத்தான மிகப்பெரிய இலகுபடுத்தல் இருக்கிறது, கஷ்டத்தை மிகைக்கிற அளவிலான பெரிய இலகுபடுத்தல் ஒவ்வொரு கஷ்டத்தோடும் இருக்கிறது என்பதை குறிப்பதாக வேண்டும் சொல்கிறோம். சில மொழி ரீதியான விடயங்களை நாம் ஆழமாக சில நேரங்களில் இன்னொரு மொழியிலே புரிய வைப்பது சிரமமாக இருக்கும். அது புரிவதிலே கேட்பவர்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும். அதனால் நாம் முடியுமானது ஓரளவுக்கான சில புரிதல்களை தருவதற்கு முயற்சிக்கின்றோம். வஇலா ரப்பிக ஃபர்கப் என்கின்ற அந்த கடைசி ஆயா அதிகமாக அல்லாஹு தஆலாவுடைய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு தூண்டக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆரம்பமாக அருளாக செய்த நியமாக்களை சொல்லியிருக்கிறார். அந்த நியமாக்கள் தொடர வேண்டுமாக இருந்தால் அந்த நியமாக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹு தஆலாவிடத்திலே தொடர்ந்து அவனை நோக்கி வருவது, அவனுக்கு வணக்கம் செலுத்துவது, அவனிடத்திலே தேவைகளை கேட்பது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நிச்சயமாக நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன்.
எனவே அந்த நன்றி செலுத்துவதற்கு தூண்டக்கூடிய விதத்திலே இந்த நிஅமாக்கள் தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதனால் அந்த அமைப்பிலே இந்த சூறாவின் இறுதி பகுதி அமைந்திருக்கிறது என்று இந்த ஆஷூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதனோடு நாம் போதுமாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட விடயங்களை, பேசிய விடயங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.